தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 8/8/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் சந்தோஷம் நிரம்ப பெற்ற ஒரு நாளாக அமையப் போகின்றது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. பூட்டியுள்ள தோட்டம் நீ, என் தங்காய், என் மணமகளே, பூட்டியுள்ள தோட்டம் நீ, முத்திரையிட்ட கிணறு நீ என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனையும் அறிவுரையும் என்னவென்றால், கர்த்தர் நம் அனைவரையும் நாம் என்று கிறிஸ்தவர்களாக நாம் மாறி நமது பிறந்த உடனே நமக்கு பெயர் சூட்டுதல் என்று ஒரு தற்சமயம் அதை ஞானஸ்தானம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் அது ஒரு பெயரிடுதல். அந்த நிமிடத்திலிருந்து நாம் அடைக்கப்பட்ட தோட்டமாகவும் மறைவு கட்ட நீரூற்றாகவும் முத்தரிக்கப்பட்ட, அதாவது கர்த்தருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக நாம் மாறுகின்றோம் என்று இந்த வேதாகமத்தில் கர்த்தர் தெளிவாக கூறுகின்றார். கத்தோலிக்க வேதாகமம் அழகாக கூறியுள்ளது. பூட்டியுள்ள தோட்டம் நீ, அதாவது ஒரு தோட்டத்தை வேலியடைத்து அதை யாரும் உள்ளே வந்துவிடக்கூடாது, ஆடு மாடுகள் மேய்ந்து விடக்கூடாது, திருடர்கள் உள்ளே வந்துவிடக்கூடாது என்று அதை வேலியடைத்து அதை பூட்டி வைத்திருப்பார்களாம். அதே போன்றுதான் கர்த்தர் நம்மையும் அவருடைய ஆவியினால் நம்மை அபிஷேகம் பண்ணி நம்மை எந்த தீய சக்திகளும் தொடாதவாறு நம்மை பூட்டி வைத்திருக்கின்றார். நாம் எப்பொழுதும் அவருடைய அந்த அடைக்கலத்திற்குள் நாம் இருக்க வேண்டும். அப்படி என்றால் நம்மை எந்த தீய சக்தியும், எந்த திருடர்களும், எந்த வன்கண்கள், பொறாமைகள் என்ற தீய சக்தியும் நம்மை அணுக முடியாது. ஆனால் நாம் அந்த தோட்டத்தை, அந்த வேலையை விட்டு நாம் வெளியே வந்துவிட்டோம் என்றால் நாம் பாதுகாப்பற்ற ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டு அதனால் பெரிய ஒரு அழிவை நாம் சந்திக்க நேரிடும். இதில் அந்த தானியேலின் புஸ்தகத்தை பார்த்தோம் என்றால் அவரை அந்த பாபிலோன் தேசத்திற்கு அவர்கள் அடிமையாக கொண்டு சென்றார்கள். அப்படி கொண்டு சென்றாலும் அங்கு அவன் என்ன செய்தான் தெரியுமா? தானியேல் 1:8 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி இருந்தான். ஆகவே தேவனுடைய அந்த அடைப்பிற்குள் அவன் இருந்து தன்னை காத்து கொண்டான் என்று பார்க்கின்றோம். அதனால்தான் கர்த்தர் தானியேலை அளவில்லாமல் ஆசீர்வதித்து அந்த பாபிலோனில் உள்ள எல்லா ஞானிகளை பார்க்கிலும் 10 மடங்கு ஞானத்தை கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் அந்த பாபிலோன் தேசத்தில் ஒரு பெரிய அதிகாரியாக அவரை உயர்த்தது மட்டுமல்லாமல் அந்த மன்னர் எதை செய்தாலும் அது தானியேலிடம் கேட்டுதான் செய்வான். அப்படி அந்த ஒரு பெரிய பதவிக்கு அவன் உயர்த்தப்பட்டான் என்று பார்க்கின்றோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாமும் எப்படி அந்த தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தாமல் பாதுகாத்து கொண்டானோ அதே போன்று நாமும் நம்மை தீட்டுப்படுத்தாமல் எத்தகைய தீய சக்திகளும் தீய எண்ணங்களும் தீய போஜனங்களும் நம்மை அண்டிக் கொள்ளாமல் நாமும் பரிசுத்தமாக நம்மை பாதுகாத்து கொண்டு எப்பொழுதும் ஆவியினுடைய அபிஷேகத்தால் நிரம்பி நாம் வாழ்ந்தோம் என்றால் கர்த்தர் நம்மையும் நம் சந்ததியும் ஆசீர்வதித்து தடைகளை நீக்கி போட்டு அவருடைய சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்டு என்றும் மகிழ்ச்சி நமக்கும் நம் சந்ததிக்கும் தருவார். ஜெபம். என் அன்பு தகப்பனை, இந்த செய்தி மூலமாக அப்பா, நாங்கள் உமக்காக நாங்கள் ஒரு முத்திரிக்கப்பட்ட கிணறு,
அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்ட நீரொற்றாக நீர் எங்களை வைத்துள்ளீர் ஆண்டவரே. ஆனால் அப்பா, சில சமயங்களில் சாத்தான் எங்களை விட்டு பிரிக்க திட்டமிட்டு உமது அடைப்பை விட்டு, உமது பாதுகாப்பை விட்டு எங்களை வெளியே வரச் செய்து, பாவத்தில் விழச் செய்து, எங்களுடைய ஆசீர்வாதத்தை தடையாக எங்களுக்கு எதிராக நிற்கின்றான் அப்பா. அதை நீங்கள் நன்கு எங்களுக்கு உணர்த்தி விட்டீரப்பா. எப்படி தானியேல் அந்த பாபிலோன் தேசத்தில் தன்னை கரைப்படுத்திக் கொள்ளாமல் பரிசுத்தமாக காத்து கொண்டானோ, அதை போன்று அப்பா நாங்களும் வேலையை விட்டு நாங்கள் வெளியே வராமல் பரிசுத்தத்தில் எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு பலன் தாருங்கப்பா. அதனால் தான் எங்களுடைய குடும்பங்களிலும் எங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களும் ஒரு சில ஆசீர்வாத தடைகள் என்று நாங்கள் உணர்ந்து விட்டோம் ஆண்டவரே. என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் இப்பொழுது இனி எப்படி தானியேல் ஒரு பரிசுத்தமாக வாழ்ந்தானோ, அதே மாதிரி நாங்களும் எந்த சூழ்நிலையும் உமது அடைப்பை விட்டு, உமது மறைவை விட்டு நாங்கள் வெளியே வரமாட்டோம், உமது பாதுகாப்புகள் இருப்போம் என்று நாங்கள் யார் யாரெல்லாம் இப்பொழுது பிரார்த்தனை செய்கின்றார்களோ எங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் உம்மை விட்டு வெளியே வந்து விடாமல் ஆவியானவரை கொண்டு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதன் மூலம் ஆசீர்வாத தடைகளை நீக்கி எங்களையும் எங்கள் சந்ததியும் ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.